ஒரு தொழிற்சங்கங்களுடைய போராட்டம், தேசவிரோத போராட்டம், பிரிவிவாத போராட்டம். ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. நீ மனுஷனாக இருந்தால் பாரத தேசத்தில் வாழ்றதா இருந்தால் மோடி சர்க்கார் சோத்தை திருத்துக்கிறீங்க. ஒன்றிய அரசுன்னு சொல்லாமல் கேந்திர சர்க்கார், மத்திய அரசு, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும். ஒன்றிய அரசுன்னா என்ன? ஊராட்சி ஒன்றியமா? இப்போ இங்கே கோஷம் என்ன? பெட்ரோல் விலையை குறைத்துடு, டீசல் விலையை குறைத்துடு. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஜிஎஸ்டி இவங்க குறைச்சாங்கன்னா லிட்டருக்கு 30 ரூபா குறைக்க முடியும். டிஆர் பால்வே சொல்கிறாரு. எல்லாம் விலையேற்று பூரா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஆனால் மத்திய அரசு எடுத்து போராட்டம் நடத்துகிறாங்க. இதிலிருந்தே இவங்களோட பித்தலாட்டம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் தொழிலாளர் நல சட்டம் எதுவுமே அமல்படுத்துறதில்லை. இஎஸ்ஐ பிடிக்கல, பிஎஃப் பிடிக்கல, நிரந்தரம் பண்ணுறதில்ல. கம்பெனி சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. கம்பெனி என்ன நடக்குது? பூரா கேம்கோலி திருமண திட்டம் கொத்தடிமைகளாக வச்சுருக்காங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்க தான் தேசத்தை காப்பாற்றவங்களாகும். இந்த தேச விரோதிகளுக்கு உடனுக்குன்னு தண்டனை கொடுக்கின்ற வகையிலான சட்டம் வரணும். இப்போது அரசாங்க ஆதரவு தொழிற்சங்கம் எல்பிஎஃப் 10 பேர் இருக்காங்க. மற்ற சிஐடி, ஏஐடிசி 5-6 பேர், ஹெச்எம்எஸ் கொடியே காணும். இதுதான் இப்போத்த நிலைப்பாடு. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படியும் மத்திய அரசு இருக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. தபால் தந்தி ஊழியர்கள் சில பேர் சம்பளத்தை வாங்கிட்டு, போனஸ் வாங்கிட்டு, அது மாதிரி இங்கே உள்ள ஒரு ஆஃபீஸ் வேறு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் தேசவிரோதமாக கோஷம் போட்டுருக்காங்க. இவங்க மேலே தேசங்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் மத்திய அரசுக்கு அழகு. இந்த மத்திய அரசு அதிகாரிகளே விழித்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் இருக்கிற மத்திய அரசு அதிகாரிகள் விழித்துக்கொள்ளுங்கள், தூங்காதீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மனதின் குரல்.